ஆமென். அல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் யாருக்குரியது? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது. அல்லேலூயா. பரமண்டல ஜெபத்திலே மிக முக்கியமான காரியங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். பரமண்டலத்திலே அவர் சித்தம், பரலோகத்திலே அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது. அவருடைய சித்தம் என்னன்னா வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 வசனத்தை யார் வாசிப்போம்? 1 கொரிந்தியர் 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. இவைகளில் எது பெரியது? அன்பே பெரியது. நாம் அன்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நம்பிக்கை ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். ஆனால் அன்போ நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளில் அன்பே, இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே என்னது? பெரியது. இந்த 2 காரியங்களையும் ஜெயிக்க வேண்டுமானால் அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அன்பு. இப்பொழுது விசுவாசமும் நம்பிக்கை அன்பு தான் இப்பொழுது கிரியை செய்கிறது. இப்போ நம்ம அந்த புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையில் நமக்கு 3 காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும். 1 விசுவாசம், 2வது நம்பிக்கை, 3வது அன்பு. இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் இப்பொழுது நமக்கு அவசியம். இவை நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதுதான் நிலையானது. இந்த நிலையான காரியத்தில் அன்பு தான் இதை விட பெரியதாக இருக்கிறது. அதனால அந்த அன்பை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அன்பு பயம் அறியாது. அநேகருக்கு அன்பு செலுத்துவதில் பயமாக இருக்கும். ஒருவருக்கு எந்த காரியத்தில் உதவி செய்வதற்கு பயப்படுவாங்க சிலவங்க. நாம் இதை செய்கிறோமே, இதனால் நம்ம ஏதாவது நினைத்து விடுவார்கள் என்று பயம் இருக்கிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வேதம் என்ன சொல்றது? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்போ பயம் அன்பு, முழுமையான அன்பை நாம் செலுத்த முடியாதபடிக்கு அது பயத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. முழுமையான அன்பு, பயம் இருந்தால் அது என்ன செய்யாது? அனைவருடைய வாழ்க்கையிலே பயம். இந்த காரியம் எப்படி நடக்குமோ, இந்த காரியம் எப்படி இருக்குமோ, இதனால அன்பிலே நாம் குறைவுள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். பயம் என்பது சந்தேகப்படுகிறதாக இருக்கிறது. பயம் சந்தேகத்தில் தான் உருவாகிறது. அதனால பூரண அன்பு எந்த பயத்தையும் என்ன செய்யுமா? புறம்பே தள்ளும். அதனால் பூரண அன்பு உடையவர்களாக நாம் இருக்கும்போது எந்த பயமும் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நேசிக்கும். ஆமென். அதனால் அந்த அன்பை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அந்த அன்பை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் 5:22 நாம் வாசிப்போம். கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப இந்த அன்பு எதை சேருகிறது? எதில் இருந்து வருது அப்படின்னா, அன்பு ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா ஆவியின் கனிகளிலே முதல் கனி என்ன தெரியுமா? அன்புதான்.
ஆவியின் கனியோ அன்பு. இது மாம்சத்தின் கனி என்று சொல்லப்படவில்லை. அன்பு, மாம்சத்தின் அன்பு வேறு, ஆவியின் அன்பு வேறு. வேதம் நமக்கு எதை போதிச்சு காட்டுதுன்னா ஆவியின் அன்பு. ஆவியிலே அன்பு. அனைவருக்கு மாம்சத்தில் அன்பு இருக்கும். ஏதாவது கொடுத்தா நம்மள பாசமாக இருக்கிறவங்க அதனால அன்பாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது உதவி செய்தால் அன்பாக இருப்பார்கள். நான் அவங்கள்ட்ட நல்ல விதமாக பேசின அன்பாக இருப்பாங்க. இது மாம்சத்தின் அன்பு. ஆனால் தேவன் நம்ம மேல வைத்த அன்பு என்னன்னா ஆவியிலே உண்டான அன்பு. அது ஆவியின் கனி. இந்த ஆவியின் அன்பு எதை பார்க்காதுன்னா மாம்சத்திலே உண்டாகிற காரியத்தை பார்க்காது. அவங்க எதை செய்வாங்க அதனால் நம்ம அன்பு செலுத்துவோம், அதை பார்க்காது. இவங்க உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவங்க மேலே நாம் வைக்கிற அன்பு தான் ஆவியின் அன்பு. அதை புரிஞ்சுக்கணும். நாம மாம்சத்தின் உலகத்தின் அன்பு வேற, மாம்சத்தின் அன்பு வேற. உலகத்தில் பாருங்க, ஏதாவது ஒன்று செய்தால் ஏதாவது ஒன்று நாம் திரும்ப கொடுக்கணும். இதுதான் உலக அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு என்ன அப்படின்னா, பாவிகளாய் நாம் இருக்கும்போது நமக்காக தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தியதுதான் ஆவியின் அன்பு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உறவுகளாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட அன்பு? யார் நமக்கு எதை செஞ்சாலும் செய்யாட்டாலும் என்னவா இருக்கணும்? அவர்கள் மேலே நாம் வைக்கிற அன்பு தான் பரிபூர்ணமான அன்பு. அதுதான் ஆவியிலே உண்டாகிற அன்பு. ஆவியிலே நமக்கு அன்பு உண்டாயிருச்சுன்னா அந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்தா தேவனுடைய அன்பு நமக்குள்ள நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அன்பு எதையும் பார்க்காது. யார் மேலேயும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, வசதி உள்ளவர்களா பணக்காரங்களா, ஏழையா தாழ்மையுள்ள, எவங்க எந்த ஜாதியும் மதம் எதுவுமே இந்த ஆவிக்குரிய அன்புக்கு இல்லை. எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாங்க, பாவிகளையும் நேசிக்கிற ஒரு அன்பு தான் ஆவிக்குரிய அன்பு. அதான் ஆவியின் கனிகளே அன்பு ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட ஆவியின் அன்பை உடையவர்களாக நாம் மாறும்போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அது புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்பது என்ன? இந்த உலகத்திற்கு என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தால் எப்படி அவங்க எதையாவது நமக்கு பிரயோஜனம் இருக்குமா, இதில் ஏதாவது லாபம் இருக்குமா, அதனால் நாம் லாபம் இருந்தால் ஏதாவது நம்ம செய்வோம், நேசிப்போம், பேசுவோம் அப்படின்னு இந்த உலகம், அதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம். இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை தாயின் கற்பத்திலே எதுக்கு வேறு பிரித்து அழைத்திருக்காருன்னா இந்த ஆவியின் அன்பு உடையவர்களாக நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம சுவிசேஷத்தை போய் நாம சொல்றோம், ஆனால் நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது ரூபா பணம் காசு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னார் ஆண்டவர். இல்லை, சுவிசேஷத்தை நாம் ஒருவருக்கு சொல்லும்போது நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவங்களால நமக்கு எந்த நன்மையும் இல்லை, அவர்களால் நமக்கு எந்த வருமானமும் இல்லை. ஆனாலும் இந்த சுவிசேஷத்தை நாம் போய் என்ன செய்யும்? அறிவிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் பெற்ற இந்த சந்தோஷத்தை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறோம்? அவர்களையும் ராஜ்யத்துக்குள்ளே அழைக்கிறோம். இந்த விலையேறப்பட்ட ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்கிறோம். உலகத்தில் மிகப்பெரிய விலையேறப்பட்ட பொருள் தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை அவர்களுக்கு சுவிசேஷம் மூலமாக நம்ம அறிவிக்கிறோம். பெற்றுக்கொள்ளும்படி நாம் என்ன செய்யணும்? அழைக்கிறோம். இப்போ அது பாருங்க, இதுதான் உண்மையான ஆவியின் அன்பு. இதுதான் உண்மையான ஆவியின் அன்பு. இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிட்டு போறாரு. அப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கக்கூடாது. உலகத்தின் காரியம் வேறு, நம்முடைய காரியம் வேறு. இந்த உலகம் இருக்கிறது மாதிரி நாம் இருக்கக்கூடாது. இந்த உலகம் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுதோ அது நமக்கு கெட்டதாக இருக்கும். நமக்கு எது கெட்டதாக இருக்கோ அது உலகத்துக்கு நல்லதாக இருக்கும். அதனால தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுறாரு. வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? என்ன எழுதுறாரு? ஆவியானவர் தான் அதை பேசுறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கிறவர்கள் தான் இயேசுக்கு உட்பட்டவர்கள், அவருடைய சீசர்கள். அவரை பின்பற்றுபவர்கள் இயேசுக்கு உட்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவங்க மாம்சத்தின் படி நடக்க மாட்டாங்க. எப்படி நடக்க மாட்டாங்க? நாம் எதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்? உலகத்தாரை போல நடக்க முடியும். நாம் அழைக்கப்படவில்லை, மாம்சத்தின்படி நடக்கப்படல. இந்த உலகம் என்னது? மாம்சத்தின்படி நடக்குதுன்னா அவங்களுக்கு என்ன? அவங்க பிறக்கிறாங்க, வளர்றாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க, தான் பிள்ளையை காப்பாற்றுறாங்க, தனக்கு சொத்தை சேர்க்கிறாங்க. இதுதான் மாம்சத்தின் வாழ்க்கை. அப்புறம் சேர்த்து வச்சு அப்புறம் கொஞ்ச நாளில் மறைந்து போகிறார்கள். இதுதான் உலகத்தில் ரொட்டீன் கஸ்டம் ஆஃப் லைஃப். இதுதான் மனுஷனுக்கு, இதுதான் உலகம். இது மாம்சத்தின் உலகம். மாம்சமாக உலகத்தை ஒருத்தன் பிறந்தானா என்ன செய்கிறான்? பிறக்கிறான், வளர்றான், படிக்கிறான், வேலைக்கு போகிறான், சொத்தை சேர்க்கிறான், பிள்ளைகளுக்கு எல்லாம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் என்ன செய்யலாம்? செத்து போயிடலாம். இதுதான் உலகத்தின்படி. ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி அழைக்கவில்லை. எப்படி நாம் மாம்சத்திற்கு மடி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப உலகத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இருக்கு? ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. ஆனா ஆவியின்படி நமக்கு நடக்கிற நமக்கு என்ன ஆக்கினை? ஏன் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? ஆவி என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் தேவ அன்பை வெளிப்படுத்துவதாக நாம் இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவ அன்பு வெளிப்படுகிறது. நீ நல்லா பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க ஏதாவது நமக்கு கொடுப்பாங்க, நம்ம ஜெபிக்கிறோம் இல்லை. நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாடு நமக்கு ஏதாவது செய்ய போகுதா? இல்லை. அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம், யாராவது ஜெபிக்க சொன்னால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கும் நம்ம செய்கிறோம் இல்லை. ஆனால் இதுதான் ஆவிக்குரிய அன்பு. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு எது செய்யலாம் செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலாம் பரவாயில்ல, நீங்க அவங்களுக்காக என்ன செய்யுங்க? கர்த்தர்ட்ட மன்றாடுங்க, ஜெபிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன ஜெபிச்சாரு? அழிக்கப்பட்டு மரணத்திற்கு போகும்போது இவர்கள் செய்வது என்னதென்று அறியாத இருக்காங்கப்பா, தயவு செய்து இவங்களை என்ன செஞ்சிருங்க? மன்னிச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். நாம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம்னா என்னன்னா, ஒருவருடைய பாவத்தை நீங்கள் மன்னித்தால் அவங்க பாவம் அவங்களுக்கு மன்னிக்கப்படுமா? வசனம் இருக்கு. அப்ப நீங்க ஒருவருக்காக ஜெபிக்கும் போது அவருடைய பாவத்தை நீங்க மன்னிக்கிறீங்க. முதலாவது அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கிறது. அப்ப அவங்களுடைய பாவத்தை மன்னித்து அவங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்க மாற்றீங்க. இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்ற வாழ்க்கையை போல அல்ல. இது அன்பை செலுத்துகிற வாழ்க்கையாக இருக்கு. மற்றவர்களுக்கு அவங்களை உண்டாகியிருக்காரு. ஹல்லேலூயா. எதையாவது மற்றவர்களுக்கு என்ன செய்யறது? கொடுக்கணுமா? யோசிச்சு பார்த்தாங்க, எதை கொடுக்கணும்? ஒருவன் உயிரை கொடுக்கிற சிநேகிதன் ஒரே ஒருத்தன் கொடுப்பான். அது நல்லவனுக்காக தான் ஒருத்தன் உயிரை கொடுப்பான். கெட்டவனுக்காக யாராவது உயிரை கொடுப்பாங்களா? ஆனா நமக்காக கர்த்தர் என்ன செய்யாரு? உயிரை கொடுத்தாரு. அதுதாங்க பரிபூர்ணமான தேவ அன்பு. ஆபத்து காலத்துல நல்லவனா கெட்டவனா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கல. ரட்சிப்பு என்பது என்னன்னா காப்பாற்றுவது, ரெஸ்கியூ ஃப்ரம் த சின். கஷ்டத்திலிருந்து, பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து ரட்சிப்பு என்றால் என்னன்னா பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறது தான். ஒரு ஆத்துக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டாரு, அவங்க ஒருத்தங்க காப்பாற்ற போறாங்கன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன விசாரிச்சுட்டா இருப்பாங்க? ஐயா நீங்க எந்த ஜாதி, நீங்க என்ன மதம், நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு விசாரிச்சு அப்பதான் தூக்குவாங்களா? காப்பாற்றுவாங்களா? இல்லை. அவன் நல்லவனோ கெட்டவனோ திருடனோ பைத்தியக்காரனோ, ஆனால் ஆத்துக்குள்ள விழுந்துட்டா
அரசாங்கம் அவங்களை என்ன செய்யுது? காப்பாற்று. அதுபோல தான் ஆண்டவர் நம்மை நல்லவன் என்று பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. பாவிகளுக்காக தேவன் என்ன செய்தாரா? பாவிகளுக்காக தேவன் மரித்தார். ஆண்டவர் சொன்னார், பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பாருங்க, இது எப்படி உலகம் என்ன சொல்றான்? இந்த பாவி பேரெல்லாம் ஏண்டா இவனு எதுக்கு அந்த உயிரோட மோசமான ஆட்களை பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? இவெல்லாம் இன்னும் உயிரோட இருக்கானியா அப்படின்னு. அதான் உண்மை. உலகம் நம்ம கூட அப்படித்தான் சொல்லுவோம். இவெல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்றானே, இவெல்லாம் ஏன் உலகத்தில் இருக்கான் அப்படின்போம். ஆனால் ஆண்டவர் அப்படியா சொன்னாரு? அது மாம்சத்தின் அன்பு, அது மாம்சத்தின் வெளிப்பாடு. ஆனால் ஆவியின் வெளிப்பாடு என்ன? எப்படி தெரியுமா இருக்கு? அந்த பாவிகளையே நேசிக்கிற அன்பை இயேசு தனக்குள்ளே வளர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஏனால் மற்றவன் எதை செய்கிறானோ அதை நீயே செய்கிறாய். மனுஷனுக்குள்ள யாரையும் குற்றவாளியாக தீர்க்கவே கூடாது. ஏன்னா அவன் இன்னைக்கு செஞ்சாலும் நாளைக்கு நீ செய்வ. ஏன்னா மனுஷனுடைய வழக்கம் எல்லாமே அப்படித்தான். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவன் ஆவிக்குரிய அன்பு உடையவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த ஆவியின் அன்பை உடையவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை, நியாய தீர்ப்பே இல்லை என்று ஆண்டவர் சொல்றார். எந்த நியாய தீர்ப்பும் இல்லை. அன்பு உடையவனாக நான் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார்? நான் உலகத்தையே நேசிக்கிறவன் தான் எனக்கு ஏது யாரு? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருவும் அவனுடைய சமாதானமாக கர்த்தர் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நான் பிரியமுள்ள வழிகளில் நடந்தால் நமக்கு யார் சத்துரு? நமக்கு யார் விரோதமாக நிற்க முடியும்? சொல்லுங்க, நமக்கு யார் விரோதமாக நிற்க முடியும்? நான் நல்லவனாக இருந்தால் மற்றவர்கள் எல்லாரும் நமக்கு நல்லவனாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் கூட நல்லவனை கண்டு புகழுவான். ஹல்லேலூயா. அவன் ரொம்ப நல்லவையா. ஏன்னா அன்பு வல்லமை உள்ளது, பலம் உள்ளது. அதனால ஆண்டவர் சொன்னா, அந்த அன்பை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். உலகத்தின்படி மாம்சத்தின்படி நீங்கள் நடக்காதீங்க. உலகம் பார்க்க விதமாக நீங்க பார்க்காதீங்க. சத்தருக்குள்ளே சிநேகிங்கள். பாருங்க, ஆண்டவர் நாம் பார்க்க போறோம். இதெல்லாம் ஆவியின்படி. பாருங்க, மாம்சத்தின்படி உலகம் என்ன நியாயம் இருக்குது, ஆவியின்படி தேவன் என்ன நியாயம் இருக்கு. ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்தின்படி இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம வெளியே காட்டணும். அதை நம்ம என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். நமக்குள்ளே இருக்க உள்ளான மனிதன் அன்பு நிறைந்தவனாக இருக்கும்போது நாம் அதை என்ன செய்வோம்? வெளியே கொண்டு வந்து அநேகரை என்ன செய்வோம்? நேசிப்போம். நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் அன்பு வந்து காந்தம் போலது. நாம் அநேகரை அன்பிலே கவர்ச்சிகளாக இருந்தால் அநேகர் நம்மிடத்தில் என்ன செய்வாங்க? ஓடி வந்து நம்மிடத்தில் என்ன செய்வாங்க? சேர்ந்து கொள்வார்கள். இப்போ நம்முடைய சபைக்கும் கூட பாருங்க, விசுவாசி அநேகம் வரணும்னா நாம் அன்புள்ளவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையிலே அன்பு இருக்கணும், செய்தியிலே அன்பு இருக்கணும். இது ஒரு காந்தம், ஒரு இரும்பை கவர்வது போல கவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களாம் வருவாங்க, வாலண்டியரா. அந்த அக்கா அங்கே இருக்காங்க, வாங்க நம்ம போவோம். நல்லா பேசுவாங்க, ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க. அங்கே அவங்கள்ட்ட போய் பேசினா என்னவா இருக்கு? சமாதானமாக இருக்கு. அநேக ஏட்டையும் சொல்லியிருக்காங்க, உங்கள்ட்ட பேசினா கொஞ்சம் சமாதானமாக இருக்கியா? ஏன் அப்படின்னா அதுதான் அன்பு. அந்த அன்பு தான் சபையை வளர்க்கும், நம்ம வீட்டை வளர்க்கும், நம்ம பிள்ளைகளை வளர்க்கும். ஹல்லேலூயா. அந்த அன்பு ஆவிக்குரிய அன்பாக இருக்கணும். இந்த ஆவியிலே அன்பு கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருங்க. கிறிஸ்துவின் ஆவி என்பது என்ன? யாரையும் நேசிக்கிற ஆவி. ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய ஆவியிலே மாற்றம், மாம்சத்தில் மாற்றம் வர முடியாது. நம்ம வந்து ரொம்ப நாளாக அன்புள்ளவர்களாக நடிக்க முடியாது. அன்புள்ளவர்களாக என்ன செய்யறது? ரொம்ப காலம் நடிக்க முடியாது. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு என்று விதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் சபையை எப்படி நேசிக்கிறார்? சபையானது எவ்வளவுதான் கெட்டு போய் அவன் பாவம் செஞ்சாலும் எது செஞ்சாலும் எப்படி கிறிஸ்து சபையை காப்பாற்றுகிறாரோ, பாவியா போயிட்டு மனம் திரும்பிட்டியா போயிட்டியா, ஆனாலும் கர்த்தர் அவனை தள்ளி விடுறதே இல்லை. என்ன செய்யறார்? அவரை சேர்த்துக் கொள்கிறார்.
அதுபோல தான் கணவன் மனைவிக்கு உள்ளவர்கள் அப்படிதான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் இருவரும் பிரிக்காதிருப்பார்கள். அதனால அதான் தேவன் இணைத்ததை. தேவன் யாரு? ஆவியானவர். ஆவியானவர் ஒருவரை இணைக்கும் போது எந்த மனுஷனும் பிரிக்க முடியாது. அதே சமயம் ஒரு மாம்சத்தின்படி அவர்கள் இணைந்திருந்தார். மாம்சத்தின்படி இணைந்திருந்தா ஈஸியா எந்த சத்துரும் பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதனால ஆவியின்படி உண்மையுள்ள அன்புள்ளவர்களாக நாம் இருக்கும்போது எந்த செய்ய முடியாது, முடியவே முடியாது. ஏனென்றால் தேவன் ஆவியானவர் இணைத்திருக்கிறார். உள்ள நட்பு அப்படிதான். ஆவியிலே சில நட்பு. ஆமாம், ஆவிக்குரிய நண்பர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டிச்சு என்ன செய்வாங்க, நீ அதை செய்யாத, தப்பு, அந்த வழியில் போகாத அப்படின்னு நம்மளை கடிந்து கொண்டு முடிந்தால் 2 அடி அடிச்சு கூட நம்மளை திருத்துவோம். உண்மையான நண்பன் நீதிமொழிகள் இருக்கு. கண்டித்து உணர்த்துவான் நல்ல நண்பன். ஆனால் சத்துரு என்ன செய்வான்? வஞ்சனையாய் முத்தமிடுவான். அப்படி முத்தத்திலே அநேக துருவங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆவிக்குரிய அன்பு என்பதுன்னா பரிபூர்ணமான அன்பை செலுத்துவதுதான். அதை ஆண்டவர் இதில் பவுல் ஒப்புகிறாரு. கணவனுக்கு மனைவிக்குள்ள உறவு போல மணவாளனுக்கு மணவாட்டிக்கும் உள்ள உறவு இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு. குடும்பத்தில் பிள்ளைகள் மேலே உண்மையான அன்பு, கணவன் மேலே மனைவிக்கு உண்மையான அன்பு, மனைவி கணவனுக்கு மேலே உண்மையான அன்பு, இதுதான் பரிபூர்ணமான தேவ அன்பு. இது சபைக்கு பொருந்தும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, என்னதான் ஆண்டவர் நமக்கு எதையும் செய்யாட்டாலும், நாம் ஜெபிச்சோம், பல காரியங்கள் நம்ம நடக்கலை, இருந்தாலும் நாம் ஆண்டவர் என்ன செய்யல? மறுதளிக்கல. இன்று அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆண்டவர் வேண்டாம் என்று கூட சிலர் போயிருக்கலாம். ஆனால் நாம் கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை, அதுதான் காரியம். அதான் ஆவிக்குரிய அன்பு. இந்த ஆவியிலே பிணைக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் மனுஷன் அந்த அவங்களை என்ன செய்ய முடியாது. எந்த மனித ஆவியும் அதை பிரிக்க முடியாது. மாம்சத்தின் ஆவிகளை பிரிக்க முடியாது. அதனால தான் தெய்வீக அன்பை உடையவர்களாக, அந்த அன்பை உடையவர்களாக நாம் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். பாருங்க, வாசிப்போம். ஆண்டவர் உலகம் கொடுக்கிற அன்பையும் ஆண்டவர் எப்படி பிரிக்கிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். மத்தேயு 5:1 நாம் வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள மத்தேயு 5:1. அவர் திரளான ஜனங்களை மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம், இதுக்கு பேர் மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கத்தை நாம் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அநேக அறிஞர்கள் விரும்பி எதை படிக்கிறாங்கன்னா இந்த மத்தேயு 5 மலை பிரசங்கத்தை படிப்பாங்க. ஒரு கம்யூனிஸ்டுக்காரர் கூட என்கிட்ட வந்து கேட்டார், ஐயா நீங்கள் இந்த புதிய ஏற்பாடு எனக்கு கொடுங்க. ஏன்னு கேட்டால், ஆண்டவர் பேசுகிற இந்த மலை பிரசங்கத்தை நான் வாசிக்கணும். அநேக அறிஞர்கள் இந்த வார்த்தைகளை வாசித்து துணிவடைந்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம கையில் இருக்குது, ஆனால் நாம் இதெல்லாம் அவ்வளவா வாசிக்கிறதில்லை. இந்த மலை பிரசங்கம் என்பது உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு பிரசங்கம். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப ஆவியிலே எளிமை என்பது, எளிமையான ஆவி என்பது என்னன்னா, மாம்சத்தின் ஆவி இல்லை, எளிமையான ஆவி தேவ அன்பை உடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரையும் நேசிக்கிறது. ஆவியில் எளிமையான ஆவி. சிலர் பாருங்க, ஆவியில் என்ன செய்வாங்க, மாம்சத்திலே சிலர் கட்டப்பட்டு இருப்பார்கள். மாம்சத்திலே கட்டப்பட்ட அவர்கள் ஆவியிலே எளிமை இருக்காது. இந்த மாம்சத்திலே கட்டப்பட்டவர்கள் எப்போதும் என்ன செய்வாங்க, கோபத்தோடும் வைராக்கியத்தோடும் பகையோடும் வெறுப்பு இவை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தெளிகிறவர்களாய் தெளிவார்கள்.
அது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நீ விட்டு ஆவியிலே எளிமை உள்ளவனாக மாறு. ஆவியிலே எப்படி மாறு? எளிமை உள்ளவனாக மாறு. எதையும் செய்ய நல்லவனாக மாறு. அனைவர் பார்த்து உங்ககிட்ட வந்து என்ன செய்யணும்? அன்பாய் பழகும்படி மாறு. அனைவர் உன்கிட்ட வந்து பேசும்படி அன்பாய் உள்ளவனாக மாறு. அதான் ஆவியில் எளிமை. ரெண்டாவது, ஆவி என்பது வார்த்தைக்கு, நாம் பேசுகிற வார்த்தைக்கு சமமாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்பது எப்படிப்பட்டதுன்னா, எளிமையினதாக இருந்தால், பிரியமானதாக இருந்தால், ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ராஜ்யமே உங்களுடைய தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஆவியிலே நமக்கு எளிமை வேண்டும். ரெண்டாவது அடுத்த வசனத்தை வாசிங்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். அனைவரும் நினைக்கிறாங்க, இப்போ நமக்கு இந்த கஷ்டமா இருக்கே, கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரா, நமக்கு இப்பொழுது வேதனை இருக்கிறது, இப்பொழுது கஷ்டம் இருக்கு, துக்கமா இருக்கு, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு இப்பொழுது எல்லாம் இருக்கு, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று புலம்புறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றது? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிச்சயமா அடுத்த ஆறுதலை அடைவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆறுதலை படுத்துவார் நிச்சயமாக. அடுத்த வசனம் வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுமந்து. இதெல்லாம் யாரு? தேவ அன்பை உடையவர்கள் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சாந்த குணம் அது ஆவியின் கனி. அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுமந்திருப்பார்கள். அடுத்து, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. நீதி என்பது என்ன? நமக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கும், அதான் நீதி. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது நமக்கு கிடைக்கும். கர்த்தர் எனக்கு அருளின ஈவு எனக்கு கிடைக்கும், அதுதான் திருப்தி. நம்முடைய வாழ்க்கையில் எது திருப்தி? கர்த்தர் எனக்கு கொடுத்தது. கர்த்தர் தேவன் எனக்கு திறந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. அவர் எனக்கு கொடுத்தது நிச்சயமா நான் பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. அதனால நான் திருப்தி அடைவேன். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் இருந்துச்சுன்னா என்ன சுத்தம்? இதயம் சுத்தமாக இருந்தால் தேவன் வந்து நம்மத்திலே வாசம் பண்ணுவார். அப்பதான் தேவனை நாம் தரிசிப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அது ரொம்ப முக்கியமான வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது. அநேகர் என்ன செய்வாங்க, சண்டையை தூண்டி விடுவதற்கு காரணமாக தான் அனைவரும் இருப்பாங்க. சண்டை என்ன செய்வது? விரோதங்களை வளர்ப்பது, சண்டைகளை வளர்ப்பது, மற்றவர்களுக்குள்ளே பிரச்சனைகளை மூட்டுவது, இதுதான் அனைவரும் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் என்ன செய்வாங்க? சமாதானம் பண்ணி வைக்கிறார். யாருக்கு விதமான காரியங்களை ரெண்டு பேர் பேசாம தான் சமாதானம் பண்ணுங்க. உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற விஷயத்தில் அவர்களை சமாதானப்படுத்துங்க. தவறான புரிதலினாலே அவர்களை கோபப்பட்டிருந்தால் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம், தேவனுடைய நீதி நிமித்தம் இன்னைக்கு நம்ம நல்லவனா இருந்தால் அனைவருக்கு பிடிக்காது. நீ மட்டும் நல்லவனா இருக்கிய அப்படின்னு அனைவருக்கு பிடிக்காது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். பாக்கியவான்களாயிருப்பார்கள். கர்த்தர் நிமித்தம் நம்மளை நிந்திக்கிறாங்க. அனைவரும் பாருங்க, நம்மளை கேள்வி பண்ணாங்க, இவங்களாம் என்ன பெரிய கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொல்லாப்பாய் சொல்வார்கள், ஆனால் பொய்யாய் சொல்வார்கள். அப்ப நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் பாக்கியவான்கள். அப்படி நேரம் வாங்க, 43வது வசனத்துக்கு வாங்க. உனக்கு அடுத்தவர்களை சிநேகித்து
உன் சத்ருவை பகைப்பாயாக. உன் சத்துருவை பகைப்பாயாக. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லுன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைத்துக்கொள் என்று பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. பழைய ஏற்பாடு முழுவதும் இதுதான். பலிக்கு பலி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஊனுக்கு ஊன். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பா என்று சொன்னதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆண்டு பாருங்க, இது மாம்சம். உனக்கு ரொம்ப பிடிச்சவன், உனக்கு அடுத்தவன், நான் ஃப்ரெண்டு, அவன் என்ன செய்ய சிநேகித்துக்கொள். உனக்கு யார் நன்மை செய்கிறானோ அவன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தா அவன் திரும்ப சாப்பாடு கொடுப்பான். அவனுக்கு அடுத்தவன் அதான். நீங்கள் ஏதாவது அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பான். அவனை சிநேகித்துக்கொள் அப்படின்னு இப்போ பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. ஆனால் அவன் சத்துருவை பகை. சத்துரு யாரு? நமக்கு நாம் யாரெல்லாம் மனதில் விரோதமாக வைத்திருக்கிறோமோ அதுதான் சத்துரு. அவங்களை பகைத்துக் கொள்ளுங்கள் என்று போட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் இப்படி இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இதுதான் ஆவியின் கனி. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இது மாம்சம். ஆனால் நான் சொன்னேன் இது ஆவியின் கனி. என்னன்னா, உனக்கு அடுத்தவனை, அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி இருங்க. உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? சிநேகியுங்கள். உன் சத்துருவை பகைப்பா என்று பழைய ஏற்பாடு சொல்லுது. அது மாம்சத்துக்குரியது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே புது சிருஷ்டியாக இருக்கிற நாம எந்த அளவுக்கு அன்புடர்களாகி மாறணும்னு சொல்றாரு. உன் சத்துருவை சிநேகிக்கிற அளவுக்கு அன்புடர்களாகி மாற வேண்டும். இல்லையா? உன் சத்துருவை நான் உங்களுக்கு சொல்றேன். பழைய ஏற்பாடு சொன்னது அதுவும் கர்த்தர் தான் சொன்னாரு. அது மோசையின் நியாயப்பிரமாணம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், மோசையிலும் பெரியவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள். அடுத்து உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதியுங்கள். இதுதான் உண்மையான அன்பு. இதுதான் பரிபூர்ணமான அன்பு, ஆவியின் அன்பு, ஆவியின் கனி. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். என்று உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்ப என்ன சொன்னேன்? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். தீமையை நன்மையினால் வெல்லு அப்படின்னு வேதம் சொல்லுது. தீமையை என்ன வெல்லணும்? நன்மையினால் வெல்லு. தீமைக்கு தீமை செய்வது மாம்சம், ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது ஆவி, அன்பு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இதைத்தான் விரும்புகிறார். அதான் சொல்லியிருக்காரு. இதுதான் வழி. ஆண்டவர் சொல்ல, நானே வழியும் சத்தியம் ஜீவன்னா என்ன வழி? ஜெபம் பண்ணுறது, உபவாசம் இருக்கிறது. இது வழி கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை நிறைவேற்றுவதுதான் என்னது வழி. இதுதான் அவருடைய வார்த்தை. பாருங்க, சொல்றாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சிநேகிக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய சத்துருக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய பகைக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி அவளை விட்டு நீங்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற பகைமையின் ஆவி நீங்குவதாக. அவர்களை அவருடைய வாழ்க்கையை வேறெடுத்து கொண்டிருக்கிற கோபம், வைராக்கியம் அவளை விட்டு நீங்குவதாக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவ ஆவியின் அன்பை உடையவளாக இருக்கிறதுக்கு அடையாளம். இதுதான் அன்பு. இதன்படி நம்ம நடந்தோம்னா ஆசீர்வாதத்துக்கு நம்ம தப்ப முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு நம்ம தப்ப முடியவே முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்க.
இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் இப்படி செய்வதனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் எப்படின்னா, ஆண்டவர் சூரியனை யார் மேலும் உதிக்க பண்றானா, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் ஒரே சூரியனை உதிக்க பண்றாரு. ஹல்லேலூயா. ஒரே சூரியன் உதிக்க பண்றாரு. தீமையை செய்கிறவர்களுக்கு ஒரு சூரியனும் நன்மை செய்கிறவர்களுக்கு ஒரு சூரியனும் உதிக்க பண்றாரா? இல்லை. பூமியில நன்மை செய்வர்களுக்கும் தீமை செய்வர்களுக்கும் ஒரே சூரியன் தான் உதிக்கிறது, ஒரே வெளிச்சம் தான் வருகிறது. ஆண்டவர் தேவன் மனுஷனிடத்தில் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்லவே இல்லை. நாம பாருங்க, அவன் நல்லவன் கெட்டவன் பச்சைப்பாதம் பார்க்கக்கூடாது. மாம்சத்தில் யாரையும் நியாயம் இருக்கக்கூடாது. ஆவியின்படி அன்பை செலுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதம் நாம் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுவதும் ஒருவருக்கு உதவி செய்வதும் அவன் நல்லவனா கெட்டவனா என்பது பார்த்து நம்ம செய்யக்கூடாது. தேவன் எப்படி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆண்டவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறாரோ, அதே போல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எப்படி மழையை வர்ஷிக்க பண்ணுகிறாரோ, அதே போல குணத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது அதுதான் பரிசுத்தமான அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தமான அன்பு. ஆண்டவர் சொல்றார், நான் மனுஷத்தில் பச்சைப்பாதம் உள்ளவர் அல்லவே அல்ல. இவன் பெரிய பணக்கார ஆண்டவன் பேசுவேன், இவன் ஏழையா இருக்கு ஆனால் தள்ளி. பவுல் அப்படிதான் சொல்றாரு, நீங்க சபைக்கு நல்ல பெரிய ஆளுக வந்தா, அவங்களுக்கு பெரிய ஆளுக நல்ல பணக்காரன் வந்தா கூப்பிட்டு முன்னால் வைக்கிறீங்க, யாராவது வசதி இல்லாத வந்தா போய் பின்னால் உட்காருன்றீங்க. அந்த பிரச்சனை அப்பவே இருந்திருக்கு. இது தேவ அன்பை வெளிப்படுத்தாதே. நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் ஒரே அன்பை வெளிப்படுத்தான் தேவ அன்பு. இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம ஏதோ பெரிய நம்ம ஜெபம் பண்றதுக்காக பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அன்பு செலுத்துவதற்காகவே தேவன் நம்மை முன்குறித்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அனைவருக்காக ஜெபிக்கணும், அனைவருக்கு வாழணும், சாட்சியா வாழணும். முடியாத விட்னஸ் என்று ஆண்டவர் சொல்றாரு. விட்னஸ் சாட்சினா என்ன? நம்ம சாட்சியை சொல்ல மாட்டோம். சபைக்கு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய புதிய ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமி ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே ஒரு ஆலயம் ஸ்தாபிக்கப்படும். அந்த ஆலயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சாட்சியின் கூடாரம். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு பேர்லாம் என்னது? சாட்சியின் கூடாரம். கொஞ்ச நாள் நான் அதை மாற்ற போறேன். நம்ம சர்ச்சை பேரையே என்ன மாற்ற போறேன்? இது சாட்சியின். சாட்சி என்பது என்ன? என்ன சாட்சி? நீங்க தான் சாட்சினா என்ன? நீங்க ஒரு விட்னஸா இருக்கீங்க, உங்களை சேர்த்திருக்காங்க. எதுக்கு உங்களை விட்னஸா சேர்த்திருக்காங்க? எதுக்கு சேர்த்திருக்காங்க? அந்த காரியத்தை நீங்க பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. அதானே? ஒரு காரியம் நிறைவேறினதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள். அதுதான் சாட்சி. அப்ப அந்த சாட்சி என்பது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே நிறைவேறுகிற போது, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபம் பண்ண காரியம் நமக்குள்ளே நிறைவேறும் போது நாம் சாட்சியாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்தின் பூமி எங்கும் நீங்கள் எனக்கு என்னவா இருக்கீங்க? சாட்சியா இருக்கீங்க. அப்போ சாட்சி தான் தேவனுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற காரியம்னா சாட்சி தான். ஒரு வசனத்தை வாசி முடிச்சிருவோம். வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 15:5 வாசிங்க. வெளிப்படுத்தும் சுவிசேஷம் 15:5. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. எங்க அந்த ஆலயத்துக்கு பேர் என்னங்க? சாட்சியின் கூடாரம்
இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா யூ ஆர் த விட்னஸ் ஆஃப் காட். கர்த்தர் என்னை வச்சிருக்காரு, நான் சாட்சி. சாட்சி யாரை சேர்ப்பாங்க? அப்போஸ்தலர்கள் சீசர்களில் 12 பேரில் ஒருத்தர் இயேசுவை காட்டி கொடுத்து மறித்து விட்டான். அப்போ இன்னொருத்தர் அடிஷனலா, ஏன்னா 12 என்பது மிக முக்கியமானது. 12 கோத்திரம், 12 அப்போஸ்தலர்கள். பழைய ஏற்பாட்டில் பரலோகத்தில் யார் யார் வீட்டிருக்காங்க? 12 கோத்திரத்தார் இருப்பாங்க. அதே போல் புதிய ஏற்பாட்டில் 12 சீசர்கள் அங்கே ஒரு வாசலில் இருப்பாங்க. அதனால் 12ல் 1 குறைஞ்சா பரலோகம் பூர்ணமடையாது. அப்போ என்ன செஞ்சாங்க? அப்போ சீட்டு 2 பேருக்கு சீட்டு போட்டாங்க. அதை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இயேசு வாழ்ந்த காலத்தில் சீசர்களாக இல்லாவிட்டாலும் ஆண்டவரோடு இருந்து அவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த அதிசயங்களையும் கூடவே இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் பேர் தான் மத்தியா. அவன் பேர் என்னது? மத்தியா என்பவர். ஆவியானவர் சீட்டு போட்டாங்க. சீட்டு மத்தியா என்ற பேருக்கு விழுந்தது. அவன் அப்போஸ்தலனாக என்ன செய்வான்? சீசனாக சேர்த்து. அப்போ அவன் விட்னஸ் என்னன்னா, அவன் பார்த்துருக்கான், அவன் கேட்டிருக்கான். இப்போ கர்த்தருக்கு நாம சாட்சியாக இருக்கோம்னா என்ன சாட்சியாக இருக்கும்? நான் ஜெபிச்சேன், கர்த்தர் இந்த காலத்தை எனக்கு வாய்க்க பண்ணினார், என் கஷ்டங்களை மாற்றினார், என் பிரச்சனைகளை மாற்றினார், என்னை ரசித்தார், என்னை பாவங்களை மாற்றினார், நான் குடிகாரனாக இருந்தேன், கர்த்தர் என்னை மாற்றினார், சிகரெட் குடித்தேன், கர்த்தர் என்னை மாற்றினார், நான் பொய் சொல்லுவவனாக இருந்தேன், கர்த்தர் என்னை மாற்றினார், அநேகருக்கு தீமை செய்வர்களாக இருந்தேன், கர்த்தர் என்னை மாற்றினார். இயேசு நல்லவர் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் ஆலயத்துக்கு பேர் சாட்சியின் கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகை, 2ஆம் வருகை நடந்து அது முடிந்து உபத்திரவங்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற போது புதிய எருசலேமிலே ஒரு ஆலயம் திறக்கப்படும். அந்த ஆலயம் தான் நிரந்தரமான ஆலயம். அல்லேலூயா. அந்த ஆலயத்தில் தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். எப்படி ஆராதிக்க போகிறோம்? யுகாயுகமாய் அங்கே ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த ஆலயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். அல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்றதுக்கு ஆனால் என்ன செய்யறோம்? நீங்களே யூ ஆர் த விட்னஸ் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க தான் சாட்சி. அப்ப சாட்சி யாரு சொல்லலையோ அவங்க தேவனை மறுதளிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. சாட்சி சொல்லாதவங்க மறுதளிக்கிறாங்க தேவனை. ஆண்டவரை உங்களை சாட்சியாக ஏற்படுத்தியிருக்காரு. அந்த மத்தியா என்பவன் ஒருவன் சீசனாக சேர்த்து கொள்ளப்பட்டான். அந்த மத்தியா இப்போ நாம் அந்த 12 கோத்திரம், பழைய ஏற்பாட்டுக்குள்ள 12 கோத்திரம், அதில் யூதர்கள் இஸ்ரவேலும் அந்த 12 கோத்திரம் சேர்க்கப்பட்டாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் யாருடைய கோத்திரமாக இருக்கோம்னா புதிதாய் சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த மத்தியா என்னுடைய கோத்திரமாகத்தான் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அது ஏனென்றால் அவன் சாட்சியாக சேர்த்து கொள்ளப்பட்டான். அவன் தேர்ந்தெடுக்கும் போது அப்போ என்ன தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இவன் தான் கூடவே இருந்து ஆண்டவர் கூடவே இருந்து ஆண்டவர் செஞ்செல்லாம் பார்த்தாயா, அவர் மறிக்கும் போது பார்த்தான், உயிரோடு எழும்பும் போது பார்த்துருக்கான். இப்படிப்பட்டவனை எப்படி சேர்த்து, அதே போல தான் நாமும் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோம். நம்ம ஆவியில விசுவாசிக்கிறோம். அதனால தான் கூடாரமாகிய ஆலயம் கடைசியிலே திறக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஆலயங்களுக்கு பேரெல்லாம் சாட்சியின் கூடாரம். இட் இஸ் எ விட்னஸ். நாங்களாம் சாட்சிகளாக இருக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்ததற்கு நான் சாட்சியாக இருக்கேன். இயேசு எனக்குள்ள இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அப்ப இயேசு எனக்குள்ள இருந்தா அந்த அன்பு நிறைந்த ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்முடைய இது செய்வதற்கு இந்த சுமை லகுவாக இருக்குதுன்னு சொல்றார். இது ஒரு பாரம் இல்லை. அன்பு செலுத்துறது பாரம் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் 10 கட்டளைகளை நிறைவேற்றுவது நமக்கு கடினமாக இருக்கும். ஆனால் தேவன் சொன்ன 2 கட்டளைகள். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன் முழு உள்ளத்தோடு முழு புலத்தை கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. நீ ஒவ்வொரு மேலும் அன்பாயிருக்கும்படி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு தகுதியாக இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரியவனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ற உலகம் என்ன சொல்லுதோ சத்துருவ பகைச்சிரு, அவனை பகைச்சிரு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருந்தா நீ எனக்கு சீசன் அல்ல. ஹல்லேலூயா. உன் சத்துருவை சிநேகிக்க.
பழகிக்கொள். இதுதான் உண்மையான ஆவி. பரிசுத்த ஆவி என்பது என்னன்னா, இதுதான் உண்மையான ஆவி. நீங்கள் சத்துருக்களை சிநேகிச்சு பாருங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, ஆவியானவர் உங்களை முழுமையாக நிரப்புவார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் நீங்கள் அவங்களோட போய் நீங்கள் சேர்ந்து இணைந்து இல்லாட்டாலும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆவியில் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு ஆவிக்குரிய கனியாக இருக்கிறது. அந்த ஆவியின் கனியை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய புத்தகங்களாக அவருடைய ராஜ்யத்தை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அதனால் ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 எல்லாரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே, எனக்காக செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர்
எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எங்கள் பலர் தீர்மாய் நல்ல தேவனே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை தேவன் பிள்ளைகள் கொடுத்து நாங்கள் நன்றி அன்பாய் இருப்பவரே உண்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மொழி பிள்ளைகள் நடந்து தேவனே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை அன்பினாலே கட்டுவதாக, குடும்பங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படுவதாக, கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. குற்றங்களை பார்க்காமலும் ஆண்டவரே, கஷ்டங்களை பார்க்காமலும் கவலைகளை நோக்காமலும் கர்த்தருடைய கரமாகிய அந்த அன்பை மாத்திரம் நோக்கி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளை ஜெயிக்க உதவி செய்யப்பா. சத்துருக்களை சிநேகிக்கக்கூடியதான அன்பை என் தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். உனக்கு அடுத்தவனை பகைப்பாக இருக்கபடி ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. சத்துருக்களை சிநேகிக்கிறதான அன்பு பிள்ளைகளே ஆவியிலே உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் அன்பிலே நிரப்புகிறார். ஆவியின் கனிகள் பிள்ளைகளில் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிற வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இப்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். பலப்படுத்தி காத்துக்கொள் கிருபையில் மூடிக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.